பொதுக்கல்வி ஆசிரியர் நிசார் ஃபைசல் MBA அவர்கள் இப்போது சிற்றுரை நிகழ்த்துவார்கள். இந்திய சுதந்திரத்தில் நம்ம முஸ்லீமோட பங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்திய சுதந்திரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம முஸ்லீமோட பங்குகள் பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர நம்மளோட தேசிய கொடியை வடிவமைக்கிறதே சுரையா அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான், சரிங்களா? ஆனால் அது பல பேர் நம்ம வெளிப்படுத்தி சொல்கிறது கிடையாது. மற்ற எல்லாருமே புத்தகங்களில் சில விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதோட பாட புத்தகங்கள்லாம் மறைக்கப்பட்டு வெவ்வேறு பேர்கள் இடப்படுது. இப்போ கடந்த காலங்கள்லாம் ஒரு 10 வருஷங்கள் 15 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா பாட புத்தகங்களில் இஸ்லாமியர்களோட பங்குகள் மட்டுமே அதில் உள்ளவங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நீக்கிறாங்க. நம்ம பாட புத்தகங்களை பார்க்கறதுனால நமக்கு தெரியுது. இப்போ இந்திய தேசிய கொடியை அமைத்த ஒரு பெண்மணி தான், ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் அப்படிங்கிறது உங்களுக்கே அதிகமாக தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆங்கிலேயர் ஆரம்ப காலகட்டத்திலேயே போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு வரும்போது அவங்க குஞ்சாதி மறைக்க அப்படிங்கிற நம்மளுடைய முஸ்லீம்கள் தான் என்ன பண்ணாங்க, கப்பல் படையில் வச்சுருந்தாங்க. அப்போ அந்த கப்பல் படையை வச்சுருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க உள்ளே வரும்போது விரட்டி அடிப்பாங்க. நம்மளை ஆட்சி செய்தது ஆங்கிலேயர்கள், போர்ச்சுகீசியர்கள் மற்றும் பிரிட்டிஷ்காரர்கள் 3 பேருமே ஆட்சி செஞ்சாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வணிகத்துக்கு வந்தவங்க, அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிச்சி ஆட்சி செய்வதற்காக முயற்சி செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது போர்ச்சுகீசியர்கள் நம்ம உள்ள அந்த நம்மளுடைய இடங்களை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யும் பொழுது அப்போ நம்ம என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த குஞ்சாதி மறைக்க அப்படிங்கிற அந்த நம்மளுடைய இனத்தை குழுக்களை சார்ந்தவங்க அதில் அந்த கடல் கப்பல் படைகளை பல பேர் அவங்க விரட்டி அடிச்சு அதில் நமக்கு நிறைய பேர் உயிர் தியாகம் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ நம்மளுடைய சுதந்திர போராட்டத்துக்கு பல மக்கள் எப்படி உதவி செஞ்சுருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி கூட வாவசிக்கு கொடுத்தது 2 லட்சம் கிடையாது, இப்போ 2 கோடி ரூபாய் அவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. வாவசி கப்பல் ஓட்டினார், அவருக்கு நம்ம 2 கோடி ரூபாய் அவர் கப்பல் வாங்குறதுக்காக நம்மளுடைய இனத்தை சார்ந்தவங்க கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்க. இப்போ இந்த போன்ற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய காலகட்டத்தில் புத்தகங்கள் நீக்கப்படுறாங்க, தவறாக எழுதப்படுறாங்க. இப்போ திப்பு சுல்தான் அவங்களுடைய வரலாறுகள்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றி எழுதுறாங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்தாங்க, இந்தியாவை சுரண்டுறாங்க அப்படிங்கிற மாற்றி எழுதப்படுது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்மளுடைய நம்மளுக்கே நம்ம மாற்றி நம்மளே தப்பாக நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம இந்திய சுதந்திரத்தில் நம்மளுடைய பங்குகள் என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய நம்ம கட்டாயத்துக்கு ஆளாயிருக்கோம். நம்ம நிறைய பேர் நம்மளே நம்ம சுதந்திரத்துக்காக போராடிருக்காங்க, பாடுபட்டிருக்காங்க. இருந்தாலும் அது மற்றவர்களால் மாற்றி சொல்லப்படும் போது அதை சரி செய்து உண்மையான விஷயங்களை நம்முடைய மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. அதனால தான் நம்ம விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்றோம். இன்னும் நிறைய பேர் நம்ம இன்னும் நம்ம வரலாற்றிலே தெரியாத நிறைய பேர் நம்ம சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டு நிறைய பணியாற்றிருக்காங்க. ஓகேவா? அவங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக நம்ம துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அடுத்தபடியாக